இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலமாக தமிழகத்தை ஆக்கியதும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கியதும் தான் திமுக ஆட்சியின் சாதனை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனது 2வது கட்ட பயணத்தை தொடங்கினார். பிஜேபி மூத்த தலைவர் ராஜாவும் இதில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, கிராமப்புறங்களில் உள்ள சிறிய கடைகளுக்கும் கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் என்ற உத்தரவு ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் செயல் என கண்டனம் தெரிவித்தார். தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் கட்டாயம். டீ கடை, இனிமேல் டீ கடை வச்சா கூட லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்? எத்தனை பேருக்கு போய் பார்க்கறது? பத்திரிகையில் வந்துருக்கு பாருங்க. நாங்கள் சொன்னால் பொய்யும்பாங்க. வேணுமெனே அதுக்கு ஒரு மந்திரி இருக்காங்க, சில மந்திரிக எடப்பாடி பழனிசாமி வேணுமெனே பொய்யா பேசுறாருப்பாங்க. அவர்கள் போட்ட ஜீவோ டீ கடை இந்த செலவு பட்டி வச்சு நம்ம ஏதாவது வேசி ஈசி சட்டை புடவை அயன் பண்ணனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். இந்த கொடுமை எங்காச்சும் உண்டா? இப்படி மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிவகங்கையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியை விட தற்பொழுது ஆண்டிற்கு 1,36,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கிறது. அப்படி இருந்தும் தமிழக அரசு கடன் வாங்கிக் கொண்டே இருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. போன ஆண்டு பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் இடத்தில் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஆதரவோடு அதிமுக ஆட்சி மனதுடன் காவிரி குண்டாறு திட்டம்